Hi friends, welcome to Tamill தருவோம். நம்ம எக்ஸல் சீரிஸ்ல இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எக்ஸல்ல இருக்க டேபிள்ஸை பத்தி பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா இப்போ இந்த டேட்டா இருக்கு. ஸோ இந்த டேட்டால பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இதுக்கு பார்டர்ஸ் இருக்கு. இந்த பார்டர்ஸும் டேபிளும் சேம் கிடையாது. ஸோ பார்டர்ஸும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பார்டர்ஸ் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க பார்டர் அப்ளை பண்ணாவே ஸோ பார்டர்ஸ்க்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் உங்களால வந்து ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஸோ இங்க பாருங்க ஃபார்மேட் ஆஸ் நான் ஒரு டேபிள் கொடுக்குறேன். ஸோ இந்த டேபிள்ல இந்த கலர்ல கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இது கொடுக்குறேன்னா ஸோ இது ஆட்டோமேட்டிக்கலி மை டேபிள் ஹேஸ் ஹெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ ஓகேங்களா. இப்போ ஓகே கொடுத்த உடனேயும் டேபிள் டிசைன்ல பாத்தீங்கன்னா எங்க டேபிள் டிசைன் ஒன்று வந்துருச்சுங்களா. ஸோ இப்போ இந்த ஹெட்டர் வந்திருக்கு. ஸோ இந்த ஹெட்டருக்கு இங்க டேபிள் 5 அப்படின்னு வந்துச்சுங்களா. ஸோ இப்போ இந்த ஹெட்டர் நீங்க ஒரு டேபிள்ல ஒரு ஹெட்டர் கிரியேட் ஆன உடனேயும் ஆட்டோமேட்டிக்கா ஸோ நீங்க வந்துட்டு இந்த வேல்யூஸ் எல்லாம் அதாவது ஸ்டூடெண்டோட மார்க்ஸ் அப்படின்னு இருக்குங்களா அதை வந்து நீங்க ஷார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி ரோல் நம்பர் வைஸ் உங்களால ஷார்ட் பண்ணிக்க முடியும். லெஸ் தென் 30 மார்க்ஸ் ஆர் 40 மார்க்ஸ் அப்படிங்கிறத நீங்க வந்துட்டு ஷார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு ஹெட்டர் சப்போஸ் டேபிள் டிசைன் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் காலம் ஸோ டோட்டல் ரோ அப்படிங்கிறத இங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம டேபிள் அப்ளை பண்ணிட்டோம். இதுல என்னென்ன ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் சைஸை வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி டேபிள் ரீசைஸ் பண்ணிக்க முடியும். அதாவது சப்போஸ் நம்ம ஒரு வேல்யூ வந்து நான் இப்போ இங்க இருந்துட்டு ஒரு ரோ வந்து நான் இப்போ இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ அப்படிங்கிற கேஸ்ல ஸோ நாம இங்க டேபிள்ல வந்துட்டு ரீசைஸ் டேபிள் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு நம்மளால வந்துட்டு இதை ரீசைஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ஜே வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்துட்டு எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா. ஸோ இதை அன்டூ பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த டேட்டா இப்போ தேவையில்லை. ஸோ இப்போ டேபிள் நம்ம எப்படி இன்சர்ட் பண்றதுன்னு பாத்தீங்களா. டேபிள் ஜஸ்ட் அந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிட்டு ஹோம்ல இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மேட் டேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுல வந்து உங்களுக்கு என்ன மாதிரி கலர் வேணுமோ அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க அப்படி செலக்ட் பண்ண உடனேயும் இங்க டேபிள் அப்ளை ஆகும். டேபிள் அப்ளை ஆன உடனேயும் உங்களுக்கு ஒரு புதுசா டேபிள் டிசைன் அப்படின்னு ஒரு இது கிரியேட் ஆகும். ஸோ டேபிள் டிசைன்ல உங்களுக்கு வந்து ஹெட்டர் இங்க பாருங்களேன் உங்களுக்கு வந்துட்டு இந்த பேண்டட் ரோஸ் இப்போ பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவா ஒரு பிளாக்கு ஒரு கலர் இருக்குங்களா. ஸோ அதே மாதிரி இங்க என்ன கலர் வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். ஆனா வந்துட்டு இந்த பேண்டட் ரோஸ் அப்படிங்கிறத நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த கலர் சேஞ்சஸ் எல்லாம் போயிடும். ஸோ அதே மாதிரி டோட்டல் ரோஸ் அப்படிங்கிறத நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டோட்டல் ரோஸை வந்துட்டு டெலிட் ஆயிடும். இந்த டோட்டல் ரோஸ் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டோட்டல் ரோ வந்துட்டு நார்மலி இங்க எண்டா ரைட் சைடு கார்னர்ல இருக்க ஒரு வேல்யூஸை வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அந்த டோட்டல் பண்ணி சம் பண்ணி காட்டும். நமக்கு இது வேணும் அப்படின்னா இது வச்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. பேண்டட் ரோஸும் அப்படிதான். ஸோ இது கிளிக் பண்ணி அன்டிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேண்டட் ரோஸை வச்சு நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் உங்களோட டேபிளை. ஸோ அதே மாதிரி இங்க பாருங்களேன் இது வந்துட்டு இந்த டேபிள் ஸ்டைல் எப்படி பாத்தீங்கன்னா இது ரோஸ்க்கு இது காலம்ஸ்க்கு. சப்போஸ் உங்களுக்கு காலம்ல எதனாச்சும் நீங்க இது மாதிரி சேம் வந்து உங்களுக்கு கலரிங் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க காலத்துல கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இதுல லாஸ்ட் ரோ வேணும் ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா லாஸ்ட் ரோ வந்துட்டு உங்களுக்கு இது பண்ணிக்கலாம். இப்போ இது பாத்தீங்கன்னா இந்த ஃபில்டர் பட்டன் இருக்கு. ஸோ இந்த ஃபில்டர் பட்டன் வேணுமா வேண்டாமான்னு இந்த டிக் அண்ட் அன்டிக் பண்ணா உங்களால ஃபில்டர் பட்டனை நம்மளால வந்துட்டு ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ராம் அப்படிங்கறத வந்துட்டு ரோல் நம்பர் ஸ்கூல் இருக்கு. இது சப்போஸ் வந்து இது இன்டர்நேஷனல் ஸ்கூல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்டர்நேஷனல் ஸ்கூல் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்சர்ட் வந்துட்டு ஒரு காலம் பண்றேன். ஓகேங்களா. இப்போ பாத்தீங்கன்னா நேஷனாலிட்டி அப்படின்னு ஒன்று போட்டுறோம். ஒரு காலம் வந்து NATIONALITY நேஷனாலிட்டி ஜஸ்ட் வந்துட்டு நேஷனாலிட்டி அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா இப்போ நேஷனாலிட்டின்னு கொடுத்ததுல ஒரு நிமிஷம் இங்க இந்த ஃபாண்ட் சரியா தெரிய மாட்டேங்குது அப்படிங்கறதுனால நான் கலர் இது சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நேஷனாலிட்டி பாத்தீங்கன்னா கேப்ஸ்ல கொடுத்துப்போம். இந்தியன், ஆப்பிரிக்கன், வெஸ்ட் இண்டீஸ், சவுத் ஆப்பிரிக்கா, இந்தியன், SA, WI, இந்தியா. இதை நான் அப்படியே காப்பி பண்ணி ஆல்டர்னேட்டிவா போட போறேன். ஸோ ஈஸியா வந்து ஃபினிஷ் ஆகிறதுக்காக.
ஸோ ஓகேங்களா, சப்போஸ் இந்த நம்ம டேபிள் டிசைனை கிளிக் பண்ணோம். டேபிள் டிசைன்ல இந்த ஃபில்டருங்கிற பட்டன் வந்து யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் இது மாதிரி நீங்க நேஷனாலிட்டி வைஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆப்பிரிக்கனை மட்டும் ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் மைன் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்களேன், ஆப்பிரிக்காவிலேருந்து அதில் ஸ்டூடெண்ட்ஸ் 4 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு தெரியும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஆப்பிரிக்காவில் இப்போ இந்தியனை மட்டும் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்தியாவில் வந்துட்டு 4 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அதே மாதிரி ஸோ இது மாதிரி இந்த ஃபில்டர் ஆப்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம ப்ரீவியஸாக இதே சேம் ஷீட் வச்சுருந்தோம். அதில் வந்துட்டு அந்த ஃபில்டரோட யூஸ் ரொம்ப கம்மி. நேஷனல் டிவைஸ் ஷார்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக வந்துட்டு இதில் வந்து ஷார்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் அகெயின் நான் டேபிள் மேலே டிசைன் பண்ணிவிட்டு இந்த ஃபில்டர் பட்டனை காமிச்சோம். இது வந்து ரோஸ்க்கு, காலம்ஸ்க்கு, அதே மாதிரி ஃபில்டர் பட்டன். ஓகேங்களா, கன்வெர்ட் டு ரேஞ்சஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ வந்துட்டு இப்போ வந்து நம்ம டேபிளை ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இது டேபிள் ஃபார்மேட்டில் இல்லை. நம்ம சப்போஸ் மறுபடியும் டேபிள் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நம்ம போய் ஃபார்மேட் டேபிளை வச்சு நம்ம கிளிக் பண்ணால் தான் இந்த டேபிளாக மாறும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்துட்டு கன்வெர்ட் டு ரேஞ்சஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேபிள் வேணுமா வேண்டாமா அப்படின்னு டிசைட் பண்ணுறது தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது டேபிளோட நேம், இது வந்து டெக்ஸ்ட்டுக்கு, இதோட சைஸு, அதாவது வந்துட்டு இந்த டேபிளோட சைஸு இங்கே கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு தெரியும். ஸோ இது என்ன டேபிளோட சைஸ் மீன்ஸ் எந்த ரோவில் இருந்துட்டு எந்த ரேஞ்சு வரைக்கும் இது செலக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி எந்த ரேஞ்சுக்குள்ளே டேபிள் இருக்குது அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி அதில் நம்ம ரீசைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டூப்ளிகேட் வேல்யூஸ் அப்படின்னா ஸோ சேம் வேல்யூ சப்போஸ் இங்கே பாருங்களேன், ரோல் நம்பர் வந்து எல்லாமே இதாக இருக்குது, சேம் ரோல் நம்பராக இருக்குது. இந்த கேஸில் வந்துட்டு நான் இந்த டேபிள் டிசைனை கிளிக் பண்ணிவிட்டு டேபிள் டிசைன் ஸோ ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஸோ பர்டிகுலர்லி டேபிள் டிசைன் ஹெட்டரில் ரோல் நம்பர் மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னா 90 duplicates found and 1 unique values remain. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து இவ்வளோ டூப்ளிகேட்ஸ் மீன்ஸ் சேம் ரோல் நம்பரே இருக்குது. ஸோ இது மாதிரியும் நம்ம வந்துட்டு வேறு எதனாச்சும் இந்த ஸ்கூல் டேட்டா நான் காட்டினால மார்க் ஷீட்னால நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ ஆனால் இதுவே நம்ம வேறு எதனாச்சும் ஒரு டேட்டா யூஸ் பண்ணும்போது இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நம்ம டைப்பிங்கில் வந்து மிஸ்டேக் பண்ணியிருந்தா கூட நம்மளால வந்துட்டு இதை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இப்போ நான் வந்துட்டு சாரி பட் வி கேனாட் ரன் த இஷ்யூ வித் பர்டிகுலர் ஷீட். ஓகேங்களா, இப்போ நான் வந்துட்டு அதை டெலீட் பண்ணிட்டேன். அதெல்லாம் டெலீட் ஆகி ஒரு நம்பர் மட்டும் வந்துருச்சு. ஸோ டேபிள் டிசைனோட யூஸ் அதுதான். ஸோ இதில் வந்து இன்னும் டெஸ்க்டாப் வெர்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் டெஸ்க்டாப் வெர்ஷனில் இன்னும் கூட கொஞ்சம் அதிகமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் டெஸ்க்டாப் வெர்ஷன் யூஸ் பண்ணும்போது நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு அவ்வளோதான். ஸோ இந்த 4 அதாவது ப்ராப்பர்ட்டிஸ், டூல்ஸ், டேபிள் ஸ்டைல்ஸ் அண்ட் டேபிள் ஸ்டைல் ஆப்ஷன்ஸ் அண்ட் டேபிள் ஸ்டைல்ஸ் இந்த 4 தான் இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.